வணக்கம். நிஃப்டி டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் டிசம்பர் 3, 2025 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இரவு 11:31 டிசம்பர் 2, 2025. டிசம்பர் 2, 2025 கேண்டில் படி, டிசம்பர் 2, 2025 அஃபிஷியல் க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி 2-வே ட்ரெண்ட் இருக்கும். இறக்கம் ஏற்றம் இந்த நிலைகளுக்கு இடையில் இருக்கும். இப்போ என்னென்னா, இந்த முதல்ல பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது 2-3 நாளைக்கு ஹோல்டு பண்ணுறவங்க, சில நாட்களுக்கு ஹோல்டு பண்ணுறோம் அவங்களுக்கு வீக்லி மினி சப்போர்ட் நம்பர் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபார்முலா அப்படி லாஸ்ட் வீக் செட்டப் படி பார்த்திங்கன்னா, இது என்னென்னா இப்படி போயிருக்கணும் மேலே, அதாவது 26,511, 26,635 என்ற நிலைகளுக்கு இடையில் சென்று அங்கிருந்து கீழே விழுந்திருக்கணும். ஆனால் இது அப்புறம் கீழே விழுகிறப்ப 26,264 உடைத்திருக்கக்கூடாது. இங்கிருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி ரீபவுண்ட் ஆகணும். இதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் பாருங்கள், இது 26,264 உடைத்து விட்டது. இதனால் என்ன இதுன்னா, நாளைக்கு அதான் வரும் நாட்கள் 26,140 என்ற நிலையை உடைத்தால் இது எங்கே போய் நிற்கும்னா 25,934 அல்லது 25,480 என்ற நிலைகளுக்கு சரியக்கூடும். அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யும். சரி, இந்த இறக்கத்தை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா 26,264க்கு மேலே முதல்ல ஏறனா இந்த இறக்கத்தை தவிர்க்கலாம். அதே சமயம் மேலே ஏறும் பட்சத்தில் இப்போ இது பெரிய ஹர்டில்ஸ் 26,511, 26,615 இந்த நிலைகளுக்கு இடையில் போனால் திரும்பவும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டினால் மட்டுமே ஏற்றம் இருக்கும். இதுதான் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு உள்ள நிலைகள். சரி, இப்போ டிசம்பர் 3, 2025 அன்று எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, 2-வே ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். 26,213 ட்ரெண்ட் சைடர். இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு. டவுன் டார்கெட் 26,079. இதற்கிடையில் 26,140 ஒரு சப்போர்ட் இருக்குது. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இங்கே இறங்கினால் ரீபவுண்டாக வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு. அப் டார்கெட் 26,347. இதற்கிடையில் 26,264 என்ற நிலை இருக்கிறது. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. இது டிமாண்ட் ஜோனு, இது சப்ளை ஜோனு. சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் ரேலி ஏற்றம் 26,481 என்ற அளவு வரை போகக்கூடும். சரி, இப்போ 26,079 உடைத்து ஹோல்டு செய்தால் சரிவு 25,945 என்ற நிலைக்கு சரியக்கூடும்.